ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான். வணக்கம் நண்பா எல்லாருக்கும். நல்லா இருக்கியா மச்சான்? நல்லா இருக்கு. வண்டி இல்லை, சரி, அதனால தான் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன். ஓகே, நீ எதுக்கு வந்தீங்க? ஒரு டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு போகலான்னு நினச்சேன். டீ வாங்கணும்டா அந்த அவன் தம்பி இருப்பான திண்டிவனக்காரன், அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? இங்கேயே வந்த மச்சான், உங்களுக்குள்ள ஆயிரம் கூட உனக்கு மா சூ சோ எதுவுமே இல்லையா? இருக்கு. எதுக்கு இங்க வந்த? இருக்கு மச்சான், ஏன் எனக்கு இல்லை? யூடியூப்ல எல்லாம் பாத்துருப்பாங்கல்ல, என்ன விட்டுட்டு சோறு எப்படி திண்ட? என்னைக்கு நான் என்னைக்கு தின்றுருக்கேன்? வெள்ளிக்கிழமை தின்றுருக்க, அதுக்கு முதல் நாளும் தின்றுருக்க. வெள்ளிக்கிழமை வண்டி இல்ல. சரி, எனக்கே வாங்கி கொடுத்து விடல. நான் வாங்கி கொடுத்து விட சொன்னேன். சரி, அவன் என் வண்டியில எடுத்துட்டு போக மாட்டேன்ட்டான். அந்த வீடியோலயே சொல்லிருக்கானே, நீ காயில வண்டியா இல்லையா? ஓகே ஓகே, அது உறவு முடிச்சு விட்டு போ. உறவு முடிச்சோன்னா எப்படி? சாப்பாடு போடுங்க. இல்ல வேண்டாம், சாப்பாடு போட்டு தான் முடிச்சு. சாப்பாடு போட்டுலாம் உறவு முடிக்க முடியாது. அவன் வண்டியில ஏத்த முடியாதுன்னு சொன்னான்ல. ஆமா, அதோடய முடிஞ்சு. ஓகே, அதோட அவன் யாரோ நான் யாரோ, நீ யாரோ நான் யாரோ. சரியா? இப்ப தெரியாம என் அண்ணன் வண்டியில உட்காந்துட்டேன், கபில் வண்டியில. யாரு யாரு? கபில் என் அண்ணன் வண்டியில உட்காந்துட்டேன். உனக்கு அண்ணனா? அப்ப எனக்கு யாரு? சாரி கேட்டுக்கிறேன். உனக்கு மச்சான். ஏன் மச்சான்? எக்கா மாப்பிள. எக்கா மாப்பிள. நான் இறங்கி. சரி, இறங்குறதுக்கு முன்னாடி மரியாதையை ஒரு டீ வாங்கி கொடுத்து பனிஷ்மெண்டா இறங்கிடு. காசு இருக்கா? நீ வாங்கி கொடுக்கணும் தான், அதுக்கு பேரு ஃபைன். என்கிட்ட இல்ல. நான் வாங்கி கொடுத்தேன். என்கிட்ட இல்ல. உனக்கு யார் முக்கியம் இங்க? நீ தான். அங்க ஒருத்தன் முக்கியம் இருக்கான்ல, சாரி அவன் சொல்லிட்டேன், சாரி. அங்க ஒருத்தர் இருக்காருல்ல, இந்த திண்டிவனக்காரரு, அவர் தானே உனக்கு முக்கியம். யோ, அவனா அங்க வந்து சோறு வாங்கி தின்னையா பைத்தியம்? நான் வாங்கலையா? ஓகே, என்கிட்ட வண்டியும் கிடையாது. அவனா வந்தா வெள்ளிக்கிழமை சோறு வாங்க, நான் வரல. சரி விட்டுரு, முடிஞ்சு முடிச்சிக்க. டீயோட நம்ம கணக்கு முடிச்சுக்குவோம். உறவு முடியுதுங்கிற? உறவு முடியுது, இதானே? அவ்வளவுதான். மக்கள் கருத்து என்ன வருதோ அதுக்கு கரெக்டா நியாயமா தீர்ப்பு பண்ணுங்க. மணி வரா இருந்தா அப்படியே வந்துட்டு அப்படியே போ, இல்ல இப்படி கூட போ. ரோடு பொது தானே, பொது ரோடு. என் வீட்டு சைடு நிக்காதங்கிற? நிக்காத, நீ போய்க்க. சரி, முடிஞ்சு இந்த நடிக்கிறதெல்லாம் ஈட்டு போட வச்சுக்க. இங்க முடிஞ்சு என்கிட்ட நடிக்காத, கிளம்பு. பிரியாணி கொஞ்சம் பார்த்தேன், திண்டு நல்ல வெளுத்து கட்டுற பெரியவர் போட்டா பிடிச்சி போடுறாரு. அமுக்குற கறியோட போட்டா இருக்கு, கறியோட அமுக்குற. அது அவன் தான் மிலிட்டரி தான் வீடியோ எடுத்துட்டாரு. ஆடு உள்ள சொல்றாங்க மச்சான். பீஃப் பிரியாணி வேற லெவல் மச்சான். சரி விடு. நீ சோறா இல்ல இல்ல, வெள்ளிக்கிழமை புளியானத்தை காய்ச்சி தின்னுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். இரு எனக்கு தெரியும். நீ போன் அடிச்சியா? நீ போன் அடிச்சியா? நீ அடிச்சியா? நான் ஏன் அடிக்கணும்? டெய்லி நானே அடிப்பேனா? நீ தான் அடிக்கணும். சரி, அவனுக்கு போன் அடிச்சில. சாரி, அவருக்கு போன் அடிச்சில. அவன் தான் எனக்கு அடிச்சான். எங்க போய் இருக்கீங்கன்னு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் வண்டி இல்ல மச்சான், மிலிட்டரி வண்டியில தொத்திட்டு வந்தேன். 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி எனக்கு போன் அடிக்க போறியா? ஃப்ரீ கால் தானே. அந்த செய்யலாம் பேசாத. உனக்கு அதே ஃப்ரீ கால் இருக்குல்ல, நான் அதே உருவாக்கி கொடுத்துருக்கேன் தானே நானும். சரி, நான் காசு இல்ல, அதனால நான் பட்னியா கிடக்குறேன். புளியானத்தை காய்ச்சி திங்கிறேன், காய்கறி ஆனத்தை திங்கிறேன். வெள்ளிக்கிழமை அதுமா இந்த பரிசை திறந்து காட்டு, மக்களுக்கே தெரியட்டும் எவ்வளவு பிச்சைக்கார தன்மையா இருக்கான்னு. பரிசுல எல்லாம் கார்டுல தானே இருக்கும். கார்டெல்லாம் விட்டுரு, பரிசுல பணம் இருக்கா? அதான் பேச்சு. ஒண்டிதான் கார்டு, 3 கார்டு இருக்கு. அவங்க நம்புவாங்க. நீ எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்க. உண்மையிலே மச்சான், காசு எனக்கு தெரியும். குடும்ப கஷ்டத்துக்காண்டி லேப்டாப் வாங்கி சோறுக்கு வழி இல்லாம நிக்கிறேன் மச்சான். போ சார், என்ன பண்ண? இப்ப எனக்கு வாங்கி டீயை வாங்கி முடிச்சு விட்டு போ. உறவு முடிச்சு விட்டு போவா. இதானே? இதான் முடிஞ்சு. உறவு சேர்க்கறதா பிரியாணியோட வரணுமா? இல்ல உறவுலாம் சேர்க்கவே வேணாம். இதோட முடிஞ்சு. பகதான். இதே லாஸ்ட் உங்க இந்த வீடியோல பாக்குறது. மாசலாமா முடிஞ்சு. ஓகே நண்பர்களே, இதோட டீயை வாங்கி கொடுத்து முடிச்சு விடுறான் மச்சான். இன்னைக்கு ரொம்ப பேசி விட்டாரு. இதுக்கு தான் வெறிய ஆக போறேன் பாருங்களேன். டீயை வாங்கி கொடுத்து உறவை முடிச்சுட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. சாண்ட்விச்சா? உறவை முடிக்கிறேன்டா, அப்புறம் என்ன அதோட சேர்த்து முடிக்க மச்சான். அதோட சாண்ட்விச் வேற. சரி, ஏதாவது ஒரு நீ இறங்க. உறவை முடிச்சுக்க. டீ கடை வாசல்ல தானே முடிக்கணும். இறங்குயா. உறவை எங்கயா முடிக்கணும்னு பேச்சு? டீ கடை வாசல்ல தானே. அங்க போய் டீனா ஓகே, சாண்ட்விச்சும்பா. அடுத்து அவன் நெய்யாப்பம் வச்சிருக்கான் மலையாளி, அதை எடுத்து திம்பா. சரி, போ ரொம்ப பேசாத, போ. 1300 ரூபாய்க்கு கறி வாங்க. எங்க இருக்கு எங்க கஃபீல் கடை? நேத்து வந்து உனக்கு முக்கியம். 15 வருஷமா இந்த சவுதி அரேபியால 46 வருஷமா இருக்கிறேன். நான் முக்கியம் இல்ல உனக்கு. நேத்து வந்து முக்கியமாயிட்டான் உனக்கு. எத்தனை நாளைக்குன்னு பாக்குறியா? முறையா இருக்கு. நீ பீப்ப தின்னு இல்ல எரும மாட்டு எலோ எதை வேணாலும் தின்னு. பேசாத. நீ இதுக்கு என்ன பேசாத. சாரியா? சரி நண்பர்களே, டீயை வாங்கிட்டு உறவை முடிச்சுட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ வீட்டில் இறக்கி விட்டுட்டு அப்படியே கறி வாங்கிட்டு வந்தேன் நண்பா. பாருங்க, இது மாதிரி கறி, அப்புறம் இந்த மாதிரி கறி துண்டு. இதில் 2 கீஸ் இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு கீஸு.
இது லகம் மஃப்ரூமு லகம், இதுக்கு பேர் என்னமோல சொல்லணும், என்னன்னு தெரியலையே. லகம் மஃப்ரூம், லகம் ஆதின்னு தான் நினைக்கிறேன். இது அப்படியே அரை ஆட்டுக்கு உள்ளது 1230 ரியாலு, பாதி ஆடு. அப்புறம் பொண்ணு ஸ்டார் பாக்ஸில் போய் ஒரு 57 ரியாலுக்கு ஜூஸு, ஒரே ஒரு சாண்ட்விச். இங்கே பாருங்க, இதெல்லாம் டப்பாக்குள்ளே இருக்குதா? ஆமாம், வரமாட்டேது, சரியா, நான் பாட்டுக்கு எடுத்துட்டேன். அடுத்தது மேடம் நேற்று ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட்டில் அவ்வளோ ஜாமானையும் வாங்கி அரபியாவில் விடிய ஏற்றி லாஸ்ட்டில் இந்த பச்சை மிளகாவும் ஜெர்ஜீருன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்களா சோத்துக்கு சும்மா பச்சையாக, அந்த இலையும் வாங்கிட்டு வந்துட்டேன் நண்பா. ஓகேங்களா, அவ்வளோதான். என்னமா நினச்சேன், எத்தனை வாட்டி அரபியாவில் ஜாமான் ஏற்றினாலும் மறுநாள் நம்மளை போய் ஒரு ஒட்டி கடையிலையாவது ஒரு சின்ன ஜாமான் வாங்காமல் இருந்ததே கிடையாது. டிரைவர் இருக்குன்னு செய்கிறாங்களா இல்லை மறந்துடுறாங்களா? உண்மையிலேயே இது என்னவா இருக்கும் சொல்லுங்கள். நம்மள தான் டிரைவர் இருக்க, மறந்தா என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களோ, வேலைக்கு தான் ஆள் வச்சுருக்கோமே அப்படின்ட்டு. மேபி இருக்கலாம், அப்படி கூட. ஆமாம், சம்பளத்துக்கு வேலைக்கு தான் வந்திருக்கோம், அவங்க சொல்கிற வேலையை கேட்கணும், அதான் ரூல்ஸு. இருந்தாலும் நானாக ஒரு டவுட்டில் தான் கேட்குறேன், எவ்வளோ தான் ஜாமான் ஆகினாலும் மறுநாள் ஜாமான் வாங்குறதுக்கு அரபியா ரெண்டு ட்ராலியில், இந்த மாதிரி 2 ட்ராலியில் வாங்கினாலும் நம்மள தானே திருப்பி வாங்க சொல்கிறாங்க. அதான் கேட்டேன். தலைவர் காசு அனுப்பி விட்டுட்டு அதில் 200 கிட்ட மிச்சம் வரும் கஃபீல் காசு. அந்த காசுலேருந்து ஸ்டார் பாக்ஸ் இப்போ 57 ரியால் வாங்கிட்டாங்க. மேடம் ஒரு 5 ரியாலுக்கு ஜாமான் வாங்கிருச்சு. எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு கரெக்டாக காசு எக்ஸ்ட்ரா அனுப்புனா பிள்ளைங்களுக்கு எப்படி தான் தெரியும் தெரியல, உடனே அதுக்கு தகுந்த மாதிரி ஜாமானை வாங்கிடுதுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுச்சு, அன்னைக்கு துணி துவைச்ச காசு விஷயத்த கஃபீல்கிட்ட அன்னைக்கு சாயந்தரமே சொல்லிட்டேன். ஓ அப்படியா, சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனைன்னு சாதாரணமாக சொல்லிட்டாரு. நான் மேலே போனப்பே சொல்லியிருப்பேன், வேலைக்கார பொண்ணும் சேர்ந்து வந்துச்சு. அப்போது நம்ம சொன்னால் இந்த பிள்ளைய பக்கத்தில் இருக்கவும் உடனே கேட்பாரு, நீ துவைக்கும் போது பார்க்கலையா இது இல்லையான்னு திட்டிடுவோன்ட்டு பயந்துக்கிட்டு நான் அந்த விஷயத்த சொல்லலை நண்பா. கீழே வந்தோன்னு சொன்னால் ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டார். ஓகே தாயின்ட்டு போய்ட்டு அடுத்தது பாக்கி 30 ரூபாய்க்கு 32 ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க துவைக்கும் போது அந்த காசை எடுத்துக்கிறேன்ட்டாங்க அப்படின்னா, நீ ஏன் அதெல்லாம் சொல்கிறங்கிற மாதிரி கணக்கு சொல்கிறங்கிற மாதிரி அவர் போயிட்டார் அலட்சியமாக. எவ்வளோ பணம் அனுப்பாலும் அந்த கணக்கு வழக்கெலாம் கேட்காது, நம்ம சொல்கிறது தான். அதுலேருந்து 5 ரூபா எடுத்து திண்டாலும் சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு, கணக்கு சொல்லியாட்டா வேலை முடிஞ்சோம். திருடணும்னு நினச்சா இந்த வீட்டில் எவ்வளோதோ திருடலாம் நண்பா. என் காசே எனக்கு நிற்கலை, அடுத்தவங்க காசு வந்து எனக்கு என்னத்தை செய்ய போகுது? அதனால் எனக்கு என்ன தேவையோ அது. இப்போ நான் போகிறேன், இதில் ஏதாவது ஒரு ஜூஸோ ஒரு மளிகை கடையில் ஒரு சிப்ஸோ எதாவது வாங்கி அவங்களோட பில்லு போட்டு சாப்பிட்ருக்கேன். அவங்க முன்னாடியே தான் பிரிச்சும் திம்பேன். அதனால் எனக்கு அந்த ஒரு இது கிடையாது நண்பா. இதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு என்னவோ அதை எனக்கு தெளிவுபடுத்துங்க, ஓகேங்களா? அடுத்தது எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். நேராக பசிக்குது, காலையிலேருந்து சாப்பிடல, எந்திரிச்ச வேறு கறி வாங்கிட்டு கஃபீலுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு நேராக கறி வாங்க தான் போனேன். மச்சான் கூட டீ குடித்தேன், ரூமுக்கு வந்துட்டேன். பசிக்குது, போய் நல்லா சாப்பிட்ணும், இதெல்லாம் கொடுத்துட்டு வந்து தான் சாப்பிட்ணும். கண்டினியூ பண்ணுறேன் நண்பா. என்ன செய்தி எல்லோரும்? சாயந்தரம் மேடத்தை ஒண்டி ஜிம்மில் விட்டுட்டு வந்தேன். டியூட்டி ஒன்றுமே வரல. என்ன எப்போ தான் நமக்கு ஸ்கூல் முடியுது மிலிட்ரி? உனக்கு முடியுது அடுத்த மாதம் தான். 4 இல்லை இருக்கு, 1 இல்லை 2 இல்லை, உனக்கு 1 தான். உன் ஸ்கூலும் என் ஸ்கூலும் 1 தானேயா? உனக்கு கூட தான் தனி ஸ்பெஷலா? ஸ்பெஷலானா உனக்கு இது கம்மியாக இருக்கியா? 3 இருக்கு, 3 4 5 மாதிரி 4 கிடக்குது உனக்கு. உனக்கு 1 தான். அதனால ஓகே, உனக்கு முடிஞ்சிடும் இந்த வாரம். ஸ்கூலுங்கிற வார்த்தை முடிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த வாரம் முடிஞ்சிருமாயா? எனக்கு ஒன்று தான் காலேஜ் ஜாமா. அடுத்த வருஷம் இல்லை, இன்னொரு 3 மாதம் கழிச்சு. ஆமாம், 3 வருஷம். அதாவது நமக்கு அடுத்த வருஷம் தான் சொல்லணும். காலேஜ் ஸ்கூல் முடியறதுனால அடுத்த வருஷம். பாருங்க, அவர்லாம் ஜாலியாக இருக்காரு. இன்னுமே நமக்கு இன்னுமே வேலை அதிகம் எனக்கு. ஏன் 2 காலேஜ் 2 ஸ்கூலு அப்படி இருக்கும். அம்மா வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு. நமக்கு வண்டி வரணும்ல. இப்போ கூட வண்டி இல்லையா? எடுத்துகிட்டு போயிடுச்சியா பொண்ணு? நடந்து தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். உண்மைதான், சூப்பரியா நண்பா. பார்த்தீங்களா என்ன மாதிரி நக்கலாக பேசுகிறாங்க மிலிட்ரி. ஒரு காலத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த டிரைவர் பொலன்னு வச்சு பொழந்துச்சு. 5 பொம்பளை பிள்ளை இவங்க வீட்டில். 1 2 3 பொம்பளை பிள்ளை, சாரி 2 பயலுக்கும் 3 பொம்பளை பிள்ளை. மேடம் வேறு இருக்குது டியூட்டி. இதில் வேறு 4 பேர் சொன்னாப்புல. எல்லாருக்கும் ஓட்டம் தான். அப்போ இவங்க வரல, வேற டிரைவர் இருந்துச்சு. இப்போ இவர் வந்து ஈஸியான வேலை. லைசன்ஸ் கொடுத்துருக்கல பொம்பளைங்களுக்கு. அப்போ லைசன்ஸ் வேற இல்லை. இப்போ பொம்பளைங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தோன்னா எல்லாம் வண்டி பெருசு, அதெல்லாம் எடுத்து பெருசாக ஓட்ட ஆரம்பிச்சுட்டு இவருக்கு வெறும் 2000 ரூபா சம்பளத்தையும் நெட்டு காசையும் கொடுத்து ஃப்ரீயாக உட்கார வச்சிருக்கானுவோ. பிளான் பண்ணி பண்ணாம. உண்மைதான். பண்ணாம இருந்தா அப்படிதான். ஆமாம். ஓகே
பார்ப்போம். நாளைக்கு உங்களை எல்லாம் வேற வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் நண்பா, பார்ப்போம். படுத்து 12:30 மணி ஆச்சு. இதுக்கு மேலே சுற்றிட்டு இருந்தால் காலையில் அடிக்க விடுற முடியுது. ஆமாம், ரோட்டில் நின்று போயிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.